பொய் சொல்லி கரெக்ட் தான். நீங்க உட்காருங்க தம்பி, அப்படி பின்னாடி உட்காருங்க. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு. திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சிருக்காரு. அவர் எந்த போர்ல இறந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் செஞ்ச கடைசி போர்ல தான் அவர் இறந்தாரு. அந்த மாதிரி கடைசியா வந்து போர் பண்ண வர்றது மாதிரிதான் இந்த கடைசியா வந்து பேச வர்றது கூட. யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலின்னா அது வந்து யோகி சேது. அவரு உண்மையிலே ஒரு தடவையும் நம்ம அவரை பத்தின ஒரு கணக்கு வச்சிருப்போம், அவர் இவ்வளவுதான் புத்திசாலியா இருப்பாருன்ட்டு. பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேல ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரிதான். இந்த கற்றோரை காமூர் ஒரு மாதிரி உங்க மேல பயங்கர காதல் சார். இந்த ஹேராம்னு ஒரு படம், கமல் சாருடைய படம். அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களா, இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார்ட்ட போய் ராதிகா வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா இந்த படத்தை தான் சொல்ல முடியும். ஆங்கில படத்துல கூட தப்பி தவறி ஏதாவது ஒரு 10-12 தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் போல இருக்கு. இதுல ஒரு 5 வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை. மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. 1982ல பால் நியூமன் பண்ண ஒரு படம் நொபெரிட்டிக்னு ஒரு படம் இருக்கு. நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பத்தி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர் அந்த படம் வந்தது. கிட்டத்தட்ட 2 படம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் சொல்றது கண்டென்ட் சொல்ல, கதையை சொல்ல, இந்த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது. அதுக்கு மேல பாராட்டுறதுக்கு யுகி சேது வந்து அது புட்டு வச்சுட்டாரு. அதனால அந்த சைடு நான் போகவே தயாரா இல்லை. அதுல வந்து எவ்வளவு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு. இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி. டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல். இந்த படத்துக்கு நான் இங்க வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து கோபி, ராஜி. நீங்க எவ்வளவு அடக்கமா இருப்பேன் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்க எப்படி மேடைக்கு வாங்க. ஏன்னா கோபி சொன்னாரு, நான் வீட்டுக்கு போக முடியாது சார், நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் எப்படி இருந்தா நான் காப்பாத்துங்க. நிஜமாவே ராஜி நீங்க மேல வாங்க, கோபி 2 பேரும் வாங்க சார். எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன், எனக்கு கொடுக்கறதா இருக்குது. நல்லா பேசினாதான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது, எனக்கு இப்பவே கொடுத்துருங்க. கோபி, ராஜி 2 பேரும் மேல வாங்க. மேடையில நிக்க வச்சு கலாய்க்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காப்ல, என்னையா நீ பாட்டுல வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பாத்துருக்க, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லம்மா நீ நினைக்கிற தப்பெல்லாம் நினைக்காத, உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். ஒரு டவுட் வந்தது, உண்மையிலே அப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்த்தேன். நான் 2யும் பார்த்தேன், கரெக்டா இருக்கு. அது 2மே வந்து அவங்க சொந்த தெரிஞ்சுதான் எனக்கு அப்படின்ட்டு. வாங்க வேலைக்காரின்னு டக்குன்னு வரீங்க பாத்தீங்களா. வீட்டுக்கு போகணும்னு ராஜி பேர் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா ஆமா அவங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்னடான்னா கோபியோட பாஸ்போர்ட்ல போட்டோல ராஜியோட போட்டோ இல்லையா, அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால ராஜி உங்களுக்கு பாராட்டு, சாரி மன்னிச்சிருங்க சார். நான் வேலைக்காரின்னு டக்குன்னு இறங்கி வந்துட்டாரு, மேல வந்துட்டாரு போல அப்படின்னு நினைச்சேன். நீங்க நல்ல வேலைக்காரன், அதுக்காக ஷாம்பு வேற எதாவது வருது அப்படி நிறைய வரும் தெரியும் நமக்கு. இல்ல எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற புருஷனுக்கு நடுவுல நேத்து நான் கோபி கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக. நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், அவர் கேட்கல, தெரியல. அப்புறம் போன் பண்ணி சத்தம் போட்டாங்க, சார் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல. இல்ல சார் எனக்கு இருக்கிற வேலையில இந்த இதெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதே வேற ஒரு பக்கத்துல கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இந்த போனை அப்படின்னா. நான் சொன்னேன், அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்துல ஹெல்ப்புக்கு. அப்படிலாம் வச்சுக்கணும்னா என் ஒய்ஃபு கிட்ட கேட்கணும் சார். எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியா தான் இருக்க முடியும். கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதமாக இருக்கிறதுக்கு காரணமே ராஜி தான். யாராவது போன சொல்லுவாங்க, இப்பதான் நீங்க பெரிய புத்திசாலி சொல்றீங்க, போன வச்சுக்கணுமா, 2 டவுட் வேற கேக்குறீங்க. சோ இப்படி எதுக்காக சொல்லனா, இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர
கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது இந்த போராட்டு கோபிக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு வெறும் கோபி ராஜியோட உண்மையிலேயே அவங்க 2 பேரும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா டெஃபினட்டா அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமா படுத்திடுவாரு. சில பேர் படுத்திடுவாங்க, பட் இவர் பிரமாதப்படுத்திடுவாரு. வரலட்சுமி அது பெரிய வரம் அவங்களுக்கு. அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்க பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவங்க கேட்கறாங்க, அதையும் கேட்கறீங்க அப்படின்றாரு இவரு. நான் சொன்னா நீங்க தான் கேட்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுல அவர் சொல்றாரு, ஒரு டேக் வந்து ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க, ஒரு ஷாட்டை ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க. இந்த படத்துல நிறைய ஷாட் இருக்கு, அது ஒரு டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு டேக் உள்ள ஒரே ஒரு ஷாட் உள்ள இரவு நிழல் படத்தை ஒரே டேக்ல அவங்க ஓகே பண்ணாங்க. நான் சொன்னது 2 மணி நேரம் படம். கிட்டத்தட்ட நாங்க 85 நாள் நாங்க ரிஹர்சல் பண்ணிட்டு கடைசியில ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் மோர் போகணும். அதனால எனக்கும் பதட்டம், அவங்களுக்கும் பதட்டம். ஆனா அது ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா எவ்வளவு அமௌண்ட்னு மட்டும் சொல்ல, இந்த படத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லல. அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாவே ரொம்ப அண்டர் பிளே பண்ணிருக்கீங்க நீங்க. வழக்கமா ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க. அப்படி இல்லாம இந்த படத்துக்குள்ள நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும், அப்புறம் யுகி சேது மாதிரி ஒருத்தர் நீங்க உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நானும் ஒரு சில நேரத்துல போய் சொல்லுவோம், பட் இந்த மேடையில அப்படி போய் சொல்ல விரும்பல. அதே மாதிரி சுஹாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஆனா ஒரு அழகின்ற ஒரு திமிரு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமா உள்ளது வந்து சுஹாசினிக்கு மட்டும்தான். பார்த்திபன் எனக்கு 50 வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்கு 50 வயசு அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா பெண்களும் ஒரு 28 வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க, நம்பரை மறந்துடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. 50 வயசுலயும் ஒரு பெண் வந்து எனக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்ப தன்னுடைய திமிர் மேலே எவ்வளவு பெரிய ஒரு அழகு இருக்கும் பாருங்க. 50 வயசுல எவ்வளவு அழகா இருக்கேங்கிறது அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ்னா அப்படி ஒரு கான்பிடன்ஸ். எனக்கு மணிரத்னத்து மேல லவ், மணிரத்னத்துக்கு சுஹாசினி மேல லவ். A = B, B = C, A = C அந்த மாதிரி. சோ we love you all. டைரக்டர் இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்ன வந்து சந்திச்சாரு. அப்ப அந்த சிச்சுவேஷன் சொன்னாரு. அவர் சிச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது. இளையராஜா சார் ஒரு மேடையில சொல்றாரு, கண்ணதாசன் வந்து உட்கார்ந்துட்டாராம். அந்த டைரக்டர் வந்து சிச்சுவேஷன் சொல்றாரு. சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படி துப்புறாராம். அவர் சிச்சுவேஷனுக்காக, அவர் டைரக்டர் சொன்ன சிச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே வாயில போட்ட வெத்தலை பார்க்க துப்புறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு. அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவா. பட் ராஜா சார்ட்ட நீங்க என்ன சிச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமா தான் பாட்டு போடுவாரு. சிட்டுக்குருவின்னு ஒரு படம் 8 சாங் ஹிட். அது ஒன்னும் படத்தோட சிச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் சிச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார். இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி ஒரு முழு கதையை சொன்னாரு. அப்பவே எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை. அது வந்து ட்ரெய்லர்ல பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. இவர் யுகி சேது சொன்ன மாதிரி திருப்பி யுகி சேது சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி இருக்கிறது. அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு படம் இருக்கு, ஒரு ரஷ்யன் பிலிம். அதுல ஒரு 5 பெண்கள், எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அட் டான் இட்ஸ் குவைட் இயர். நானும் உங்களை மாதிரி ஏதாவது 2-3 பேரெல்லாம் அப்படி சொல்லலாம், இல்லாட்டி மரியாதையா இருக்கு அதுல நம்ம வந்து கடைசியா பேச வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. சோ அந்த படத்துல ஒரு 5 பெண்கள் பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல இருக்க இந்த 5 முகங்கள். அப்புறம் இந்த படத்தை பத்தி பாராட்டுறது, நம்மளே அதை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டா நீங்க ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புறோம். பொதுவாகவே இப்ப படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ், இட் மே நாட் ரிலீஸ்னு ஒண்ணு இருக்கும். மே ரிலீஸ், மே நாட் ரிலீஸ்னு. அப்படி இல்லை, இந்த படம் May 30th அன்னைக்கு ரிலீஸ். வாழ்த்துக்கள், நன்றி. பிரகாஷ் சார். எஸ் எஸ் ஒரே நிமிஷம். அந்த போன் கால் நடந்து 13 வருஷம் ஆச்சு. பார்த்திபன் சார் எனக்கு 63 வயசு. இதுதான் நான் சொல்ல பாத்தீங்களா, 50 வயசுக்கு அந்த கொழுப்பு, அந்த திமிருனா 63 வயசுக்கு நிஜமாவே அது நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணோட அழகுன்றது நம்ம நினைக்கிறோம் இந்த பெண்ணோட அழகு இதோட முடிஞ்சிருதுன்னு. அப்படி கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய அழக அறிவா மாத்தலாம். ஒரு 30 வயசுக்கு மேல அதை அறிவா மாத்திடலாம். சுஹாசினிக்கு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு அந்த மாதிரிதான்.
அந்த அறிவை கூட நம்ம அன்பா மாத்திட்டோம்னா கடைசி வரைக்கும் இருக்கலாம். அதுக்கான உதாரணம் வந்து மதர் தெரசா அவர்கள். அந்த மாதிரி ஒரு பெண்ணோட அழகுன்றது அளவிட முடியாத ஒண்ணு. 63 வயசுல அது அளவிட முடியாதது. குயிக்கா நான் தலைவரை பற்றி சொல்ல விட்டேன். யோகி சார், தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஆக்சுவலி ரிவ்யூ அழகா ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு அவரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நீங்க கோட் பண்ண ஒரு எனக்கு என்ன பெருமையா இருந்ததுன்னா அவர் கோட் பண்ண